எந்த ஒரு பெரிய வேலைக்குமே ஒரு சின்ன வேலை தான் ஆரம்பம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு நிறைய பெரிய கார்டன் வைக்கணும், நிறைய இடம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிலாம் நினைப்போம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம். அது பொது இடமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நமக்கு கிடைச்ச இடத்த நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும். பாருங்களேன் எப்படி இருந்த இடம் எப்படி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இது இப்போன்னு இல்லை, எப்போவுமே நாங்கள் பண்ணுறது தான். இதுக்கு முன்னாடி பாவக்காய், புடலங்காய் இது எல்லாமே வச்சுருந்தோம். ரொம்ப நல்லா காய்ச்சி எல்லாம் வந்தது. அவ்வளோ காய் நாங்கள் பிடுங்கியிருந்தோம். தக்காளி பாருங்கள், தக்காளி செடியிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 1 கிலோ தக்காளி வந்திருக்கும். அவ்வளோ நல்லா எல்லாமே காய் கொடுத்துருந்துச்சு. அப்புறம் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விடாமல், சரி இந்த டைம் டைம் கிடச்சது, நியூ இயர் அப்போ க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணி எடுத்தோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இடம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த செடி எங்கே வைக்கணும் அப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், பச்சை மிளகாய் இத்தினோண்டு செடி தான், ஆனால் வச்சதில் நல்ல காய், நிறைய காய் வந்திருக்கு, நிறைய டைம் பறிச்சிருக்கு. சேம் இந்த டைமும் ஒரு காய் பறித்து 2 காய் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அதை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. கம்மியான ஸ்பேஸ் தான், ஆனால் அதில் எப்படி எதை வைக்கணும் அப்படின்னு நல்லா பிளான் பண்ணாங்க பாருங்கள். அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இதை டெய்லி இந்த கலரை பார்த்துட்டு வரும்போது ஒரே ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அந்த இடத்த பார்க்கும்போது. மாமரம் இருக்குது, பக்கத்தில் கருவேப்பிலை இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கும்போது அதுவுமே பூத்து எல்லாமே நல்லா வருது. கீழே பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் கார்டன் வச்சுருக்கீங்களா? க்ளீன் பண்ணுவீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.